ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் அவ்வளோ உதிரியாக இருக்கும், கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்வீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ 300 ml எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் தான் ஆட் பண்ணணும். பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3/4 கிலோ வெங்காயம் இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மூடி வச்சு வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1/4 கிலோ தக்காளி, 5 பச்சை மிளகா இதையும் மூடி வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது நல்லா மூடி வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துருங்க. இப்போது 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 3/4 கிலோ கறி சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் 1 கப்பு தயிர். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா 1க்கு 1.5 தண்ணி, இதில் 2 தண்ணி போட்டிருக்கேன் நான். 1.5 அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் அரிசி போடணும். லைட்டாக கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா சாதம் உடைஞ்சிரும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அரை லெமனை ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இது கூட ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டு எடுத்துருங்க. இப்போது அரிசியும் தண்ணியும் ஒன்று போல் வரும்போது தம்க்கு விட்டுருங்க. நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் நம்மளோட பிரியாணி ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.